ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, அவரைக்கால் சொய்க்கீரை உப்புமா தாங்க செய்ய போகிறோம். என்ன இது பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க இப்போது ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கர்நாடகா சைடு பார்த்திங்கன்னா இந்த அவரைக்கால் ரொம்ப சீசனுங்க. இப்போது நான் இதை நல்லா தோல் நீக்கிட்டு இதை இப்போ பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொய்க்கீரை எடுத்திருக்கேன். இது சொய்க்கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லை சோம்புக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. நான் சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கலர் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 ஸ்பூன் ஆயில் இருக்குங்க. இதில் கடுகு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4-5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இதில் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச சொய்க்கீரைவை உள்ளே சேர்த்துக்கோங்க. வேக வச்ச அவரைக்காலை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் பாருங்கள். கீரையும் காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்தாக்கா அந்த கசப்பு தன்மை இருக்காது. இப்போ இதில் நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடிசாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, துருகி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கட்டிப்படாமல் கைவிடாமல் கலருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியில் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இது நல்லா கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த புளிப்பு சுவையோடு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அவரைக்கால் சொய்க்கீரை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராக கூட எடுத்துக்கலாங்க. நான் சட்னியோட தான் சர்வ் பண்ணுறேன். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.